ஹாய், வெல்கம் டு இந்தியன் சிட்டிசன் சேனல். லாஸ்ட் ஒரு வாரமா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ட்விட்டர் வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. பர்டிகுலரா அது யாரு ஹாப்பியா இருக்கு அப்படின்னா, இந்த லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்குல்ல, ஒண்ணு பையன் மேல தப்பா இருக்கும், இல்ல பொண்ணு மேல தப்பா இருக்கும். இந்த ரெண்டு பேத்துல யாராவது ஒரு மேல தப்பா இருக்கும். ஆனா என்னடா தப்பு என் மேல இல்ல, அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு. ஆனா அந்த பொண்ணு ஜாலியா இருக்கு, நான் இப்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் இப்ப ஹாப்பியா இருப்பாங்க இந்த நியூஸை பார்த்துட்டு. அப்படி என்னன்னு கேட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ நடந்த சம்பவத்துக்கு இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க திருவனந்தபுரம் கோர்ட்டு. ஆக்சுவலா என்ன சம்பவம் அப்படின்னா, நான் ரொம்ப டெப்தாலாம் போல. ஐ மீன் என்ன அவங்க பேரு ஊரு அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளா நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரியை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் லவ் பண்றாங்க. ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பூர்வீக கதைன்னு சொல்லுவாங்கல்ல, சாரி தெய்வீக கதைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க. லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா அந்த பொண்ணோட வீட்டுல வேற மாப்பிள்ள பாக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், நான் அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுது. ஆனா ஏதாவது ஒரு தருப்பான்ல, அதாவது இந்த பையன் வெல் செட்டில்டு, நான் பாத்துருக்க மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள, காசு பணம் கார் நிறைய வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது அந்த பொண்ணோட அம்மாவோட தம்பியோ அண்ணனோ வாட் எவர், ஓகேவா, சாரி ஹூஎவர், இது கொஞ்சம் இங்கிலீஷ் மிஸ்டேக் வரும், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? அவரு சொல்றாரு, கன்வின்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி மாப்பிள்ள அவனை கல்யாணம் பண்ணனா நீ எதுலயும் உன்னால லைஃப்ல செட்டில் ஆக முடியாது, நீ இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுது. இப்ப யோசிக்குது, நம்ம அவனதான் லவ் பண்ணிருக்கோம், அவன் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. ஒருவேளை அவன் நம்மள பிளாக்மெயில் பண்ணா நான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு யாரு அந்த பொண்ணுக்கு பார்த்திருக்க புது மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்றது, ஐயோ நம்ம லைஃப் போயிருமேன்னு சொல்லிட்டு இவங்களே திங்க் பண்ணி, அதாவது யார் பிளான் பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட அம்மா, அப்புறம் அந்த பொண்ணோட அந்த கன்வின்ஸ் பண்ணால அந்த மாமா பிளான் பண்ணி, குரூப்பா பிளான் பண்ணி ஜூஸ்ல அந்த பையனை வீட்டுக்கு வாடா கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு, இந்தாடா ஜூஸை குடின்னு சொல்லி ஜூஸ்ல பாய்சனை கலந்து குடிச்சிருக்காங்க. குடிக்கிறப்ப அந்த பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான், ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான், அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி காப்பாற்ற முடியல. இந்த நியூஸ் வந்தவனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையனோட, அதாவது இறந்தவனோட பையனோட அம்மா போய் கேஸ் கொடுத்து ஒரு வழியா விசாரணைலாம் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க, மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா அப்படின்னா, இது நான் ஒரு பையனா இருக்கேன், நீ பையனா இருக்கலாம், நீ பொண்ணை நீ சொல்ற அப்படி கிடையாது. பொண்ணோ பையனோ, பொண்ணு உண்மையா லவ் பண்ணுது அப்படின்னா பையன் ஏமாத்திடுவான், பையன் உண்மையா லவ் பண்ணா பொண்ணு ஏமாத்திடும். 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா ஃபேமிலி ஏமாத்திடும். அதாவது காஸ்ட் பிரச்சனை, அதே மாதிரி இவன்ட்ட வீடு இல்லை அப்படின்றத போய் இவங்களே பிளேம் பண்ணி செத்து போயிருவேன், நீ அவனை கல்யாணம் பண்ணா செத்து போயிருன்னு சொல்லிட்டு இவங்க பசங்களை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் நடக்குமே தவிர வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா மியூச்சுவல் 2 பேருமே இல்லடா செட் ஆகுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா என்னன்னா 2 விஷயம் ரீசெண்டா பார்த்தேன். ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு டீச்சர், அதாவது அவ ஸ்கூலுக்குள்ள புகுந்து இந்த மாதிரி லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியிருக்கான். அது ஒரு சம்பவம். அது பையன் பொண்ணை போட்டு தள்ளியிருக்கான். இங்க பொண்ணு பிளான் பண்ணி பையனை போட்டு தள்ளியிருக்கு. சோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு, இல்ல எனக்கு பிடிக்கலடா கன்வின்ஸ் பண்ணி பழகுங்க. அதை விட்டுட்டு, தெரியுதுல்ல அவன்கிட்ட கார் இல்ல, பைக் இல்ல, அவன்கிட்ட சரியா வேலை இல்ல, அவன் குடிகாரன் கஞ்சா குடிக்குன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு லவ் பண்றீங்க? அப்புறம் ஃபைனலா ஐயோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்றது, உனக்கு வேற ஏதாவது பொண்ணு கிடைக்கும், அப்ப என்ன மயத்துக்கு நீ லவ் பண்ண, முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, இந்த போய் தெரியல நான் இப்படிதான் இருக்கேன்னு தெரியும், தெரிஞ்சுதான் லவ் பண்ணேன், என் கூட சுத்தினேன், அப்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபைனலா வரும்போது டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணு நீ செட்டில் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்ல வேண்டியது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க.
ஜூஸ்லாம் கொடுத்தாங்கன்னா பார்த்து குடிங்க. ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ எனக்கு வந்து இதை ஏன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னா சொன்னேன் அப்படின்னா, இதை அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா சொல்ற மாதிரி வந்து தப்பு யாரு மேல வேணா இருக்கலாம். நம்ம உடனே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல, எல்லா பசங்களையும் சொல்ல. பசங்க மேலேயும் தப்பு இருக்கும், பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்கும். 2 பேருமே வந்து ஈக்குவல் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் ஃபைனலா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.